நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. அந்த ஃபோட்டோவில் தோற்றம் அப்படின்னு ஒரு தேதி போட்டிருப்பாங்க, மறைவு அப்படின்னு ஒரு தேதி போட்டிருப்பாங்க இல்லையா? அது ரெண்டுக்கு இடையில் ஒரு சின்ன கோடு போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுதான் வாழ்க்கை. இந்த உலகத்தில் வாழ்வதில் ரொம்ப முக்கியமானது இந்த கைக்கு தான் சிறப்பு இருக்குது. கைக்கு அலங்காரம் பிரேஸ்லெட் போட்டுக்கிறது அல்லது வாட்ச் கட்டிக்கிறது, மோதிரம் வச்சுக்கிறது, அதெல்லாம் கிடையாதுங்க. உண்மையான கைக்கு அலங்காரம்னா மற்றவர்களுக்கு கொடுப்பது, அறம் செய்வது. அதனால தான் தெலுங்கில் கைக்கு செய்யினே பேர் வைத்தார்கள். பியூட்டி பார்லர் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. பியூட்டி பார்லர் எதுக்கு? அழகு இல்லாதவர்கள் அழகு பண்ணிக்கிறது. நம்ம அழகுன்னா போகக்கூடாதுல்ல. இதுக்கு வேறு போய் அது என்ன ப்ளீச்சிங், பேசியல். நாங்கள் பேச்சியல் இருக்கிறோம், நாங்களே பண்ணிக்கல. இவங்க பேசியல் எல்லாம் போட்டு அந்த மைதா மாவும் வெண்ணையும் தடவி விடுறாங்க. அன்றைக்கி ஒரு அக்கா போட்டுட்டு போயிடுச்சு பக்கத்து ரூமுக்கு. அவங்க மசாஜ் பண்ணுறாங்கன்னு நினச்சிருக்குறாங்க. ஒரு 5 நிமிஷம் பார்த்தா உள்ளே ஒரு நாய் வந்திருக்கு. அவங்க செல்லாமல் வளர்க்கக்கூடிய பப்பி. அதுக்கு சாப்பாடு வைக்கல போல் இருக்குது. அது அப்படியே மெதுவாக ஏறி சைடில் நின்று அது தன்னுடைய நாவால் டேஸ்ட் பண்ணியிருக்கு. அக்கா ஸ்மூத்தாக பண்ணுறீங்கக்கா, இந்த அக்கா ஸ்மூத்தாக பண்ணுறீங்கக்கா. அப்படியா? அது எதுவுமே பேசலை. என்ன பேசவே இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு விட்டுட்டாங்க. நல்லா சுகமாக இருந்து விட்டுட்டாங்க. 5 நிமிஷம் கழிச்சு அது போயிடுச்சு. இது வந்துச்சு. வந்த உடனே அக்கா நீங்கள் அப்படியே பண்ணீங்களக்கா, அது மாதிரி இப்போ நீங்கள் பண்ணலையக்கா அப்படின்னா. அப்படியே நான் என்னம்மா பண்ணேன் அப்படின்னா, அப்புறம் கேமராவை சிசிடிவி கேமரா எடுத்து பார்த்தா தான் பப்பி பண்ணியிருக்கு எல்லா வேலையும். காரைக்குடி கம்பன் கழகம் நடத்தக்கூடிய பேச்சு போட்டியில் பேச்சுக்காக போகிறேன். சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது சிரித்து வாழ வேண்டும்ங்கிறது தலைப்பு. வாழ்க்கையே சிரிப்பாக இருந்துடக்கூடாது. அதனால சிரிப்போடு செய்து சிந்தனையும் கொடுக்குறேனே. ஒரு நடனத்தில் பெரியவங்க, நடனத்தில் டான்ஸில் பெரிய ஆள் அப்படின்னு சொன்னால் சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் முன்பு அந்த நாட்டியாஞ்சலியில் ஒரு டான்ஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவங்க நடனத்தில் பெரியவர்கள். அதே மாதிரி பாட்டு பாடுறதுல திருவையாறு தியாகராஜர் இருக்கிற கீர்த்தனையில் ஏதாவது ஒரு கீர்த்தனை பாடியிருந்தால் அவங்க பெரியவங்க. அதே போல் பேச்சுத்துறையிலே சிறந்தவர்கள் என்று சொன்னால் ஐஎஸ்ஐ முத்திரை எங்கே தரப்படுகிறது என்று கேட்டால் உங்கள் செட்டிநாட்டு பகுதியில் சட்டையில்லா அப்பர் எங்களுடைய பெரு வணக்கத்திற்குரிய சா கணேசன் ஐயா அவர்கள் அமைத்த அந்த மேடை, அந்த மேடையிலே பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பேச முடியாமல் தோற்றுவிட்டு போனாலும் கூட அவர் வெற்றியான பேச்சாளர் என்று தமிழகத்தில் அங்கீகாரம் உண்டு. அந்த மேடையிலே நான் கம்பராமாயண பேச்சு போட்டியிலே உண்மையை சொல்லுகிறேன், என்னுடைய நண்பர் கூட வந்திருக்கிறார். அந்த பேச்சு போட்டிக்கு போகும்போது சாப்பாட்டுக்கு வழி இல்லை எனக்கு. இப்போ எனக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கேஎன்சி டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சொல்லருவி என்று அவ்வை நடராஜனால் பரிசு அழைக்கப்பட்ட, சிறப்புடன் அழைக்கப்பட்ட, சங்க இலக்கியத்தில் இன்றைய நிலையில் வேளாண்மையை பற்றி முனைவர் பட்டம் பெற்ற எம்ஜிஆர் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் ஐயா முனைவர் திரு சதீஷ் குமார் அவர்களை சிறப்புரை ஆற்றி இந்த விழாவினை சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வருக, உங்கள் உரையை தருக. எல்லா மேடைகளுக்கும் உண்மையிலேயே இந்த அரங்கத்தில் நீங்கள் எல்லாம் நகரத்தார்கள், தானத்தில் சிகரத்தார்கள். நான் நகரத்தார் சமூகத்தை சார்ந்தவன் அல்ல. ஆனால் நகரத்தார் சமூகத்தவர்களால் பயன் பெற்ற, பெறுகிற, பெறப்போகிற ஒரு சாதாரண எளிய மனிதன். ஐயா பாருங்க எவ்வளவு விஷயங்களை சொன்னார்கள். அத்தனையும் அனுபவத்தினுடைய சொற்கள். நான் இங்கே லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன், எதையுமே என்னால் பேச முடியல. எல்லா மேடைகளையும் நாங்கள்லாம் பெற்றுக்கொண்டு செல்வதற்காக வருவோம், பணம் பெற்றுக்கொண்டு வருவதற்காக செல்வோம். இந்த மேடையில் தான் கற்றுக்கொண்டு போகிறேன் என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த நகரத்தாரை நான் வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த உங்கள் சமுதாயத்துடன் எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், இலக்கியத்தையும் தமிழையும் சைவத்தையும் இரு கண்ணாக பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயம் நகரத்தார் சமுதாயம். எப்பவுமே எந்த ஒரு சமூகத்தினுடைய கூட்டத்துக்கு நான் போக மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய ஜாதி வெறி இருக்கும். ஆனால் நகரத்தார் சமுதாயத்தில் மட்டும்தான் சாதி பற்று இருக்கிறது. வெறி என்பது வேறு, பற்று என்பது வேறு. உண்மையிலேயே சொல்லுகிறேன், திருப்பணியை தினப்பணியாக கொண்டு செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் உங்கள் சமுதாயம்தான். உண்மையை சொல்கிறேங்க. நான் பொள்ளாச்சியை சார்ந்தவன். காரைக்குடி கம்பன் கழகம் நடத்தக்கூடிய பேச்சு போட்டியில் பேச்சுக்காக போகிறேன்.
சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது சிரித்து வாழ வேண்டும்ங்கிறது தலைப்பு. வாழ்க்கையே சிரிப்பாக இருந்துடக்கூடாது. அதனால சிரிப்போடு செய்து சிந்தனையும் கொடுக்குறேனே. ஒரு நடனத்தில் பெரியவங்க, நடனத்தில் டான்ஸில் பெரிய ஆள் அப்படின்னு சொன்னால் சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் முன்பு அந்த நாட்டியாஞ்சலியில் ஒரு டான்ஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவங்க நடனத்தில் பெரியவர்கள். அதே மாதிரி பாட்டு பாடுறதுல திருவையாறு தியாகராஜர் கீர்த்தனையில் ஏதாவது ஒரு கீர்த்தனை பாடியிருந்தால் அவங்க பெரியவங்க. அதே போல் பேச்சுத்துறையிலே சிறந்தவர்கள் என்று சொன்னால் ஐஎஸ்ஐ முத்திரை எங்கே தரப்படுகிறது என்று கேட்டால் உங்கள் செட்டிநாட்டு பகுதியில் சட்டையில்லா அப்பர் எங்களுடைய வணக்கத்திற்குரிய கணேசன் ஐயா அவர்கள் அமைத்த அந்த மேடையிலே பேச வேண்டும் என்ற அவசியமில்லை. பேச முடியாமல் தோற்றுவிட்டு போனாலும் கூட அவர் வெற்றியான பேச்சாளர் என்று தமிழகத்தில் அங்கீகாரம் உண்டு. அந்த மேடையிலே நான் கம்பராமாயண பேச்சு போட்டியிலே உண்மையை சொல்லுகிறேன், என்னுடைய நண்பர் கூட வந்திருக்கிறார். அந்த பேச்சு போட்டிக்கு போகும்போது சாப்பாட்டுக்கு வழி இல்லை எனக்கு. இப்போ எனக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை. அந்த வகையில் என்னை உயர்த்தியது செட்டிநாட்டு பகுதி என்று சொல்லுகிறேன். அங்கே காலையில் பழனியப்ப செட்டியார், பழனியப்பன் ஐயான்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பழனியப்பன் ஐயா அவங்க கார் வருது. நான் காலையில் போய் குளிக்கிறதுக்கு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு எங்கே போகிறேன்னு தெரியாது. ஒரு கல்லூரி மாணவனாக போயிருக்கிறேன். அப்படி இருக்கிற போது அந்த கல்யாண மண்டபத்திலே ஒரு அறையை கொடுத்து போய் குளித்து விட்டு வா தம்பின்னு கையிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்து போய் சாப்பிட்டு வான்னு சொன்னார்கள். சாப்பிட்டு விட்டு வந்ததற்கு பிறகு பேச வைத்தார்கள். முதல் பேச்சு போட்டியிலே மாநில அளவிலே முதலிடம் பிடித்தேன். மதியம் திருக்குறள் பேச்சு போட்டி, அதிலும் மாநில அளவிலே முதலிடம் பிடித்தேன். அவர்கள் அப்போது ஐயா அவர்கள் அறிவித்தார்கள். என்ன சொன்னார்கள் என்று கேட்டால், இந்த செட்டிநாட்டின் பரிசை, கம்பராமாயண பரிசை, திருக்குறள் பரிசை செட்டிநாட்டை சார்ந்த யாரும் பெறாமல் கொங்கு நாட்டை சார்ந்த ஒரு மாணவர் பெறுகிறார் என்று சொல்லி என்னை ஒரு அரங்கேற்றம் செய்து கொடுத்த மேடை இந்த செட்டிநாட்டு மேடை என்று சொன்னால் அதுக்கு நன்றி கடனுடன் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கு மேலே இங்கே அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்கள் சமுதாயத்துடன் சம்பந்தம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இங்கே அபிராமி ராமநாதன் ஐயா வந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த மேடைக்கு வந்ததுக்கும் அபிராமி ராமநாதன் தான் காரணம். எந்த அபிராமி ராமநாதன் என்று கேட்டால் ஐயா அவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையிலேயே உங்கள் திருப்பணி சாதாரண திருப்பணியா, அதில் ஒரு திருப்பணி திருக்கடையூர் திருப்பணி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். திருக்கடையூர் திருப்பணி எத்தனையோ கோடி செலவு செய்து கும்பாபிஷேகம் பண்ணீங்க. அதில் வர்ணனை பண்ணுறதுக்கு ஒரு 5 பேர்த்தை தேர்ந்தெடுத்தீர்கள். பிற வணக்கத்திற்குரிய சொல்லுக்கு சொல் மீறும் சுந்தரம் சோசுவாமி சுந்தரம் ஐயா அவர்கள், கலைமாமணி தேசமங்கையர்க்கரசி அவர்கள், சோசுவாமி சுந்தரம் ஐயா அவர்களுக்கு அடுத்த லெவலில் உங்கள் சமுதாயத்தில் பெரியவராக வளர்ந்து கொண்டிருக்கிறவர் வர்ணனை சக்கரவர்த்தி தேவகோட்டை ராமநாதன் அவர்கள். அவர்களுடன் சேர்த்து என்னையும் அழைத்தார்கள். அப்படி அபிராமி கோயில் திருப்பணியில் அந்த கும்பாபிஷேகத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது வர்ணனை பண்ணுறதுக்கு. அதிலிருந்து ஒரு தொடர்பு ஏற்பட்டது. அதில் தான் ரவி முருகப்பன் ஐயா தொடர்பில் ஏற்பட்டார். அவர்கள் போன வருஷமே என்னை அழைப்பதாக இருந்துச்சு. ஆனால் சில காரணங்களால் அழைக்க முடியாமல் இந்த ஆண்டு அழைத்தார்கள் சொன்னால் பார்த்தீங்களா, நான் என்ன சொன்னேன்? நகரத்தார் சமூகத்தால் பயன் பெற்ற பெறப்போகிறேன்னு சொன்னல. என்ன பெறப்போகிற? இன்னைக்கு சாயந்தரம், இன்னைக்கு இரவு 10 மணிக்கு எனக்கு ஃப்ளைட்டு. எந்த ஊருக்கு? மலேசியாவுக்கு. அங்கேயும் நகரத்தார் நடத்தக்கூடிய அருணகிரிநாதர் விழாவில் 7 நாள் பேசுவதற்கு போகிறேன் என்று சொன்னால் உண்மையிலேயே தமிழை வளர்க்கக்கூடிய மாபெரும் சமுதாயம் உங்கள் சமுதாயம். அந்த வகையில் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த உங்களுடைய திருப்பணி, உங்களுடைய செயல்பாடு எல்லாத்தையும் பார்க்கிற போது வியப்பாக இருக்கிறது. ஒரு படோபடம் இல்லை, ஆனால் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த கை கலங்காரம் என்ன தெரியுங்களா? இந்த கை கலங்காரம் என்னங்க? இந்த கை கலங்காரம் மோதிரம் போட்டுக்கிறது, மாமனார் வாங்கி கொடுத்த பிரேஸ்லெட் போட்டுக்கிறது. ஏன் மாமனார் வாங்கி கொடுத்த பிரேஸ்லெட்னு சொல்கிறேன்? எனக்கு போன வாரம் தான் கல்யாணம் ஆகிருக்கு. மனைவி வந்திருக்காங்க, சொல்லிடணும்ல அவங்க அப்பா வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லி. இதே இந்த வந்திருக்காங்க ஐயா. ஆமாம். அதில் இன்னொரு விஷயம் என் ஒய்ஃப் சொல்லிடுறேன். ஆட்சியை பற்றி சொல்லும் போது 64 கலைகளில் வித்தகர்னு சொன்னாங்க. என்னுடைய மனைவி ஒரு 30 கலையில் வித்தகர்களாக இருக்கக்கூடியவங்க. உண்மையை சொல்கிறேன். ஆமாம், அந்த கைதட்டில் அவங்கள வாங்கி கொடுத்துடணும். ஏன்னா வீட்டுக்கு போனால் சோறு கிடைக்கணும் இல்லை, நீங்கள் மத்தியானம் நீங்கள் ஓட்டுருவீங்க இல்லையா? அதனால் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கணும், நம்ம குடும்ப விவசாயத்தையும் பார்த்துக்கணும். அவங்க அத்தனை கலையில் வித்தகர்களாக இருக்கக்கூடியவர்கள். இந்த உலகத்தில் வாழ்வதில் ரொம்ப முக்கியமானது இந்த கைக்கு தான் சிறப்பு இருக்குது. கை கலங்காரம் பிரேஸ்லெட் போட்டுக்கிறது அல்லது வாட்ச் கட்டிக்கிறது, மோதிரம் வச்சுக்கிறது அதெல்லாம் கிடையாதுங்க. உண்மையான கை கலங்காரம்னா மற்றவர்களுக்கு கொடுப்பது, அறம் செய்வது. அதனால்தான் தெலுங்கில் கைக்கு செய்யினே பேர் வைத்தார்கள். அறம் செய். ஔவையார் என்ன சொல்லி கொடுத்தாங்க? அறம் செய்ய பரவாயில்லையே எல்லாரும் சொல்கிறீங்க. நான் வகுப்பில் அறம் செய்ய அப்படின்னா செய்ய அப்படியே 5 கிலோ 5 தினம் குரங்கு மாதிரியே கொண்டுகிட்டு இருப்பான் பையன். நீ என்ன கேள்வி கேட்குறது, நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு சொல்லி.
அதனால நான் உண்மையிலே சந்தோஷப்படுறேன். நான் கேள்வி கேட்டோன்னே நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது இன்னொன்று நான் கேள்வி கேட்காம என்னால் பேசவும் முடியாது. ஐ எம் ஏ ப்ரொஃபஸர். கேள்வி கேட்டு பதில் சொன்னால் தான் என்னால் பேச முடியும். அறம் செய்ய விரும்புன்னு சொன்னாங்கல்ல, ஏன் ஔவையார் வந்து ஒரு 1ஆம் வகுப்பு குழந்தைக்கு போய் அறம் செய்ய விரும்புன்னு சொல்லணும்? அறம் செய்யன்னு சொல்லாமல் அந்த குழந்தை அறம் செய்ய முடியுமா? முடியாது. அறம் செய்ய விரும்புன்னு ஏன் சொல்கிறார்கள்னா, சின்ன வயசில் அறம் செய்ய விரும்பு, பெரிய வயசில் செய்வேன். நெஞ்சில் ஓர்கால் நினைக்கின் இருகாலும் தோன்றுங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைச்சா பின்னாடி செய்ய முடியும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் கொடுப்பது என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த கொடுப்பது, அந்த கைக்கு அலங்காரம் என்பது, அந்த கைக்கு தானத்திற்கு என்று ஒரு சமுதாயம் இருக்கும் என்று சொன்னால், கொடுப்பதற்கு என்று ஒரு சமுதாயம் இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய சமுதாயம் தான். ஒரு சின்ன வரலாறு சொல்கிறேனே. வரலாறுனா ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் மாதிரி நடத்த மாட்டேன், கவலைப்படாதீங்க. நான் சுருக்கமாக பேசி முடிச்சிடுவேன். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்களுடன் நகரத்தார் சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் 2 பேரும் கோயில் யாத்திரைக்காக போகிறாங்க. வெளி மாநிலத்துக்கு போகிறாங்க. வெளி மாநிலத்துக்கு போய் அங்கே காலையில் 10 மணிக்கு அந்த கோயில் வழிபாட்டுக்காக போகிற போது அர்ச்சனை தட்டெல்லாம் வாங்கிட்டு வாரியார் சுவாமிகளும் நம்ம நகரத்தார் செட்டியார் ஒரு ஐயாவும் போகிறாங்க. போய் அர்ச்சனைக்கு பேரை சொல்லணும். சாமி பேரை சொல்கிறாங்க. திருமுருக கிருபானந்த வாரி அப்படிங்கிறார். வாரியாருங்கிறது 6 பட்டா பின்னாடி வந்துச்சு. திருமுருக கிருபானந்த வாரி, கிருபானந்த வாரிங்கிறது தான் பேர் சொல்கிறார். நட்சத்திரத்தை சொல்கிறார். அர்ச்சனைக்கு கேட்டுக்கிட்டார் அர்ச்சகர். அதுக்கு அடுத்து நம்ம செட்டியார் சொல்கிறார், உங்கள் பேர் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தான் இனிஷியல் பெருசாக இருக்குமே, முன்னாடி இருக்கிற இனிஷியலோட 2 எழுத்து சொல்லுவீங்கல்ல, அது உண்மையான மரபு இல்லையா? அந்த மாதிரி பேர் சொல்கிறார். சொன்ன உடனே உங்களுக்கு அர்ச்சனை பண்ண முடியாது, நீங்கள் வெயிட் பண்ணுங்க. என்னங்க வாரியார் சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறீங்க, எனக்கு ஏன் பண்ண மாட்டீங்க? அர்ச்சனை பண்ண முடியாது, போய் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு 12 மணிக்கு அர்ச்சனை பண்ணுறேன். இவர் சோகமாக வர்றார். நம்ம செட்டியார் வெளியே வந்து வாரியார் சாமி வந்துட்டாங்க, வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மணி இவங்க 10 மணிக்கு போனாங்க. 10:30, 10:45, 11, 11:15, 11:30, 11:45 மேளம் முழங்க முத்து விதானம் மணி உக்கருவிரி மறையாலே பத்திரகளோடு பாவையர் சூழ பள்ளி பின்னி வித்தக கோல வெண்தலை மாலை விரதைகள் அத்தன்னாரூர் ஆதரை நாளாய் எது வண்ணம்னு சிவபெருமான வரவேற்கிறதுக்கு என்னென்ன ஆலவட்டம், கொடி, கொடை, சாமரமெல்லாம் இருக்குமோ அத்தனையும் வெளியே வருது. யானையோட வெளியே வருது. ராஜகோபுரத்துக்கு பக்கத்தில் இவங்க 2 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த குறிப்பிட்ட பேரை சொல்லி, இந்த சமுதாயத்திலேருந்து வந்தவங்க நீங்கள் தானா? கிருபானந்த வாரியார் நீங்கள் தானா? ஆமாம், உள்ள அழைப்புக்கு வாங்கோ அப்படின்னு உள்ள அழைச்சிட்டு போகிறாங்க. எத்தனை மேளதாளங்கள் முழங்க, கொடை பிடிக்க, ஆலவட்டம் வீச உள்ளே போகிறாங்க. என்னடா நீ ஒன்று எதுவுமே தெரியல. உள்ளே போய் பார்த்தா இப்போ உங்கள் அர்ச்சனை தட்டை கொடுங்கன்னு அர்ச்சகர் வாங்கினாராங்க. எதுக்குங்க இதை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டபோது, நாங்கள் வெளியூருக்காரவங்க தான், இந்த ஊருக்கு உங்கள் ஊருக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் உங்கள் ஊரை சார்ந்த செட்டியார் ஒருத்தர் இங்கே வந்து திருப்பணி பண்ணார். திருப்பணி பண்ணது இல்லாமல் வைப்பு நிதி வச்சார். ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு நம்ம பேங்க்கில் போடுறோமில்ல, அது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை கோயிலுக்குள்ளே வைக்கிறது தான். கோயிலுக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட் வச்சாராம். எதுக்காக? மத்தியானம், அதாவது உச்சிக்கால பூஜை, நகரத்தார் பூஜைன்னு வச்சாராம். அதில் என்னங்கய்யா உங்களுக்கு பண்ணணும்? கல்வெட்டு போடலாமா? எதுவுமே பண்ண வேண்டாம். யாராவது ஒருத்தர் எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவங்க இந்த கோயிலுக்கு வருகிற போது மரியாதையை, முதல் மரியாதையை அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி பெயர் தெரியாத ஒரு நகரத்தார் வைத்தாராம். அதன் காரணமாக அவருக்கு ஒரு ஆண்டவனுக்கு கொடுக்கக்கூடிய முதல் மரியாதையை கொடுத்தார்கள் என்று சொன்னால், அந்த ஊரை சார்ந்த யார் அந்த திருப்பணியை செய்த செட்டியார் என்று கேட்டால் பெயர் எனக்கு தெரியாது. உங்கள் ஊர்களிலே எத்தனையோ ஊர்கள் இருக்கு, அதில் வெற்றியூர் என்கின்ற ஊரை சார்ந்த ஒரு செட்டியார் தான் அந்த திருப்பணியை பண்ணியவர். அந்த ஊரை சார்ந்த ஒருவர் போகிற போது அந்த மரியாதை கிடைத்தது என்று ஒரு வரலாறு உண்டு. இந்த வரலாற்றை சொன்னவர் யார் என்று கேட்டால் வர்ணனை சக்கரவர்த்தி, தமிழ்கடல் தேவகோட்டை ராமநாதன் அண்ணா அவர்கள். ஏன்னா கைதட்டல் அவருக்கு போயிடணும்ல, இப்போ நீங்கள் கைதட்டல் தட்டுறது அவருக்கு போகுது. ஆமாம், அந்த வகையில் உங்கள் சமுதாயத்தில் எனக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு. அம்மா அவர்கள் வந்து இங்கே பேசுகிற போது நமக்கு ஒரு உடற்பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. என்னுடைய மனைவின் தினமும் காலையில் 3:55 எந்திரிச்சிடுறாங்க. நள்ளிரவு 3:55 எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு என்ன யோகா பண்ணு, மூச்சு பயிற்சி பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, என்னென்னமோ படுத்துது. அதனால நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, தயவு செஞ்சு மாமியார் வீட்டுக்கு நீ போயிருமா, உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து பார்த்துட்டு வர்றேன். நான் வந்து நமக்கு உதவியாக இருப்பாங்கன்னு பார்த்தேன். அவங்க எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. உண்மையிலேயே அவங்க எல்லாம் படித்தவங்க, யோகா எல்லாமே என்னென்னமோ படிச்சிருக்குது. அந்த பொண்ணு கல்யாண பத்திரிகையில் அவங்க பேரை போட்டு டிப்ளமோ படித்தது போட்டால் 2 பக்கத்துக்கு போடணும். நம்மளது எம்ஏ, எம்பில், பிஹெச்டி 3 பிச்சைக்காரத்தனமாக கொஞ்சமாக இருக்குது. இவங்க லட்சாதிபதி அதிகமாக போட்டிருக்கிறாங்க. நமக்கு எதுக்கு வம்பு? அதனால் படிப்பே வேண்டாம்மா, எனக்கு வந்து தற்புகழ்ச்சி ஆகாது, வேண்டாம், முனைவர்னு மட்டும் போட்டுக்கலாம். முனைவர்னால ஒன்றும் கிடையாதுங்க.
டாக்டரேட்டுங்கிறாங்க இல்லை, பிஹெச்டி. என்ன பொருள் பிஹெச்டியில் ஒன்றுமே கிடையாது. ஒரு புக்கில் இருந்து பார்த்து எழுதுனா திருட்டு, 100 புக்கில் இருந்து பார்த்து எழுதுனா திரட்டு. இதுதான் பிஹெச்டி, வேற ஒன்றும் கிடையாது. என்னதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், ஒன்றும் கிடையாது. அதனால அப்படின்னு வச்சுங்களேன், இந்த மூச்சு பயிற்சியெலாம் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, தியான பயிற்சி, இப்போ தெருவுக்கு தியான பயிற்சி, மூச்சு பயிற்சின்லாம் பெரிய பெரிய கடைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. கடைகள்னு சொல்லணும், அது என்னன்னு சொல்ல சென்டர் நான் சொல்ல முடியும், எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பார்த்துருக்கீங்களா, தியான பயிற்சி காலையில் போகணுன்னாவே 8 மணிக்கு தியான பயிற்சி. நம்மால் 7:45 தான் கிளம்புவேன். நம்ம சென்னை டிராஃபிக்கில் போக முடியுமா? போகும்போதே கோபமாக தான் போவோம். டைம் ஆயிடுச்சு. மன அமைதிக்காக தியான பயிற்சிக்கு போகிறடா, போயிட்டு அங்கே லேட்டாக வருவான். ஐயோ ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சுன்னு கோபமாக வருவான். அதனால் உண்மையிலேயே வாழ்க்கையில் போகிற போக்கில் அதாவது அது இப்படி எடுத்துக்கணும். நம்ம கோவப்பட்டு எதுவுமே இருக்கக்கூடாது. என் வகுப்பறையில் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க வச்சுக்கங்களேன், சிரித்து வாழ வேண்டுங்கிற தலைப்பு. எங்களுடைய மாணவர்கள் முறையில் பாடமே நடத்த முடியாது. அவன் அப்படி இது பண்ணுவான், கஷ்டமாக இருக்கும். உண்மையிலேயே 40 பேருக்கு முன்னாடி கஷ்டமாக பாடம் நடத்துறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? நல்லா தினம் கஷ்டப்படுறேன். எனக்கு என்ன ஆசை தெரியுங்களா? மத்தியானம் நல்லா சாப்பிடணும், அதுவும் செட்டிநாட்டு உணவு. இப்போ வேறு பசிக்கிற நேரத்தில் சாப்பாட்டை பற்றி பேசுகிறேன் நான், இல்லை செட்டிநாட்டு உணவு. டபுள் வரிசையாக காய்கறி வச்சு, சாதம் வச்சு, சுட பருப்பு போட்டு, அப்போ உருக்குன நெய் போட்டு, கட்டி தயிர் வெட்டி போட்டு நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு, நல்லா கவனிங்க, மூக்கு பிடிக்க. சில பேர் சமைச்சா மூக்கை பிடிக்க சாப்பிட்லாம், சில பேர் சமைச்சா மூக்கை பிடிச்சிக்கிட்டே சாப்பிடணும். சரிங்களா? நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கணும் அப்படின்னு என்னுடைய ஆசை. ஆண்டவன் என்ன நினச்சானோ தெரியல, எனக்கு வாத்தியார் வேலையை கொடுத்துட்டான். நான் மத்தியானம் தூங்க முடியுமா? நான் வருத்தப்படலை. என்ன நினச்சேன், நம்மளால் முடியாததை 4 பேர்த்துக்கு நம்ம செய்வோம், 4 பேருக்கு 40 பேர்த்துக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லி வாத்தியார் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்னமோ தெரியல, எங்கள் துறையில் எங்கள் ஹெச்ஓடி என்ன பண்ணுறாருன்னா, சாப்பாடு முடிஞ்சு வருது பார்த்தீங்களா, பாட வேலை, அந்த பீரியடு எனக்கு கொடுத்துருவார். நான் போய் பாடம் நடத்துவேன், அவன் பாடு ஜாலியாக ஜோராக தூங்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் என்னென்னமோ நடக்கும், அது நம்ம சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகணும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ முத்துக்குமார் ஐயா பேசினார், அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். உண்மையிலே அவர் சமுதாயத்தினுடைய குரலாக ஒன்று பேசினார். நீங்கள் பெண் கொடுப்பது யாரெல்லாம் தொழிலை செய்கிறார்களோ, குலத்தொழிலை செய்கிறார்களோ அவர்களுக்கு கொடுங்க என்று சொன்னார்கள்ல, அது வந்து 1000ல் ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நான் டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும், 5ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அன்னைக்கு தானே கல்யாணம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பொண்ணு தேடுறதுக்கு இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து நிறைய படித்தா நான் ஒரு பேச்சாளராக வரணும் அப்படின்னு ஆசை. இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில், உங்களுடைய சமுதாயத்தில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் சொசைட்டிலையும் வரக்கூடிய ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும். நம்ம நாட்டில் என்ன பண்ணுறாங்க, படிக்கிறியா, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறியா, ஒரு 1.5 லட்சம் சம்பளத்தை வாங்குறியா, கை நீட்டி வாங்குறியா, பிச்சை. என்னை பொறுத்தல சம்பளம் வாங்கக்கூடாது, சம்பளம் கொடுக்குற அளவிற்கு உயர வேண்டும். அப்பேற்பட்ட சமுதாயமாக உங்களுடைய சமுதாயம் இருந்தது. அதனால தயவு செஞ்சு பொண்ணு கொடுக்குறதா இருந்தால் தொழில் செய்யக்கூட மாப்பிள்ளைக்கு கொடுங்க, அப்போ தான் அவர் முதலாளியாக இருப்பார். 1 கோடி ரூபா சம்பளம் வாங்கினாலும் அவர் வேலைக்காரர், 100 ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் அவர் முதலாளி. உங்களுடைய மாப்பிள்ளை தொழிலாளியாக இருக்கணுமா முதலாளியாக இருக்கணுமான்னு பார்த்துக்குங்க, சரியா? ஏன்னா பெண் கொடுக்குறதுல அவ்வளோ கஷ்டம். என்னையெல்லாம் அவ்வளோ பாடுபடுத்துனாங்க. எனக்கு உடம்பு இப்படி இருக்கா, ஜிம்பாடி வேணும் அப்படின்னாங்க. நமக்கு எங்கே ஜிம்பாடி, சரி ஜிம்முக்கு தான் போகலாம் அப்படின்னு ஜிம்முக்கு போனேன். அங்கே போய் பார்த்தா ஃபீஸ் கட்டுங்க, நாங்கள் ஃபீஸை கட்டினேன். ஃபீஸை கட்டினா அவன் நம்மளுக்கு வேலை கொடுக்குறான். அதை தூக்கு, இதை தூக்கி அங்கே வை, பெரட்டி வை. நான் பார்த்தேன், இங்கே வேறு இந்த வேலை சொல்கிற வேலையை நான் வச்சுக்காத, நீ ஏன் வேலையை செய்ய, நான் உட்காந்து ஓரமாக உட்காந்து பார்க்குறேன் அப்படின்னு. அவன் தூக்குனா எல்லாம் பண்ணான். அவன் மூச்சு வாங்குறத பார்த்து எனக்கு வேத்துருச்சு. நன்றி வணக்கம்ட்டு வந்துட்டேன். அதில் ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு மேலே இந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு மோகம். ஒன்றும் கிடையாதுங்க, உடம்புக்குள்ள ஒன்றும் இல்லை, உள்ள உறுதியாக இருக்குன்னா தான் ரொம்ப முக்கியம். அந்த ஜிம்முக்கு போகிறவங்கள பார்த்துருக்கீங்களா? நீங்கள் தெருவில் பாருங்கள், அவன் தினுசாக நடப்பான். நடக்கும்போதே சும்மா இப்படி நடக்கலாம்ல, நடக்க மாட்டான். இந்த கல்யாண பந்தியில் சாம்பார் வாளியை தூக்குனா எப்படி இருக்குது, அது மாதிரி வெறுமனே இப்படி தான் போவான். பார்த்துருக்கீங்களா? இதுக்குடா இப்படி நடக்கிற, அந்த அவங்களுக்குன்னு பனியன் கண்டுபிடிச்சிருக்கிறான் இது வரைக்கும், இல்லையா? என்னுடைய மாணவர்கள், அதனால் எங்கிட்ட படிக்கிற மாணவர்கள் நான் திட்டவே மாட்டேன். பாதி பேர் ஜிம் பாய்ஸ். நமக்கு எதுக்கு வம்பு, ஊர் வம்பு? தம்பி நீ பரிச்சு எழுதினாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டால் நகைச்சுவையாக அவனை மாற்றுவேன். தம்பி நீ தமிழ், எங்கள் பையன் ஒரு யுவராஜ்னு ஒரு பையன் படிக்கிறான், பேர் எழுதுறா அப்படின்னா இங்கிலீஷில் ஒய் போட்டு இருந்து, தமிழ்நாட்டில் வர தமிழ் எழுதுறா. தமிழ்லையா சார், என்ன சார் இப்படி கேட்டீங்க? தமிழில் உன் பேர் எழுதுறா, சரி யூ போடுவான், போட்டுட்டு யோசிப்பான், வா போடுறதா
என்ன பண்ண முடியும்? அப்படி ஆயிடுச்சு தமிழ்நாட்டில். அதனால என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, எங்கள் வகுப்பில் சில பசங்க ஃபெயில் ஆகுறாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, தம்பி தயவு செஞ்சு நீ ஃபெயில் ஆகுப்பா. எதுக்கு சார்? ஃபெயில் ஆகுடா, அரியர் வை. எதுக்கு சார்? நீ ஃபெயில் ஆனேன்னா அரியர் வச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபஸ்ட்டு மார்க்கு செகண்ட் மார்க்கெல்லாம் வாங்கி பாஸ் ஆகுறாங்கல்ல, இவங்களாம் நன்றி கெட்டவங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், நன்றி இல்லை. 3 வருஷத்தில் முடிச்சுட்டு நீங்கள் டிகிரி வாங்கிட்டு போயிடுவோம் இஷ்டத்துக்கு. இவங்க இருக்காங்கல்ல, யார் ஃபெயில் ஆகக்கூடிய பசங்க, அரியர் வைக்கிறவங்க, இவன் தான் நன்றியோடு இருப்பான். 5-6 வருஷம் நம்ம கூடயே இருப்பான். பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாரோடையே நான் இருக்கிறேன் நன்றி அப்படின்னு இருப்பான். தம்பி நீ அரியர் வைக்கணும். எல்லா சப்ஜெக்ட்லேயும் அரியர், 36 அரியர் வை. 36 அரியர் வச்சுன்னு வச்சுக்குவேன். அரியர் வச்சா கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதுக்கு நீ ஃபீஸ் கட்டுவேன். அதில் எனக்கு ஒரு வருமானம் வரும். எனக்கு ஒரு வருமானம், யூனிவர்சிட்டிக்கு ஒரு வருமானம். 2வது, நீ எக்ஸாம் எழுதவும் மாட்டேன், ஒரு பக்கம் தான் பேர் எழுதுவே, அதுக்கப்புறம் அடிச்சு விட்டு 0 மார்க் போட்டுடலாம். அது திருத்தருக்கு எனக்கு ஒரு பேமெண்ட் வரும். அப்போ நீ ஃபெயில் ஆகி வாத்தியார் குடும்பத்தை காப்பாற்றுற, ஹெச்ஓடி குடும்பத்தை காப்பாற்றுற, ரிஜிஸ்ட்ரார் குடும்பத்தை காப்பாற்றுற, யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் குடும்பத்தை காப்பாற்றுற, ஏன் யூனிவர்சிட்டிக்கு சான்சலராக இருக்கிற குடும்பத்தையும் கூட காப்பாற்றுற. அதனால் நீ ஃபெயில் ஆகு, அரியர் வை. அப்போ தான் நான் நல்லா இருக்க முடியும். அவனுக்கு ஒரு பொறாம வந்துருச்சு, கோவம் வந்துருச்சு. இவன் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஏன்டா ஃபெயில் ஆகிறேன், நான் பாஸ் ஆவேன், பாஸ் ஆகியே தீர்வேன்னு சொல்லி பாஸ் ஆகிடுவான். அதனால உடனே கோவப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் போகிற போக்கில் எது எடுக்கணுமோ அதை எடுத்துகிட்டு போயிருந்துங்க. அப்புறம் இந்த யாருமே வாழ்க்கையில் எது சந்தோஷம் தெரியுங்களா? ஆரோக்கியமாக இருக்கணும், நம்பர் 1. 2வது கடன் இல்லாமல் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி கடன் கொடுக்குறதுக்கு மட்டும் அதுக்குன்னே கால் பண்ணி பேசுகிறாங்க. எனக்கெல்லாம் உண்மையிலேங்க திங்கக்கிழமை காலையில் காலேஜுக்கு போவேன். எனக்கு 11 மணிக்கு கிளாஸு, 10 மணிக்கு ஒரு ஃபோன் வரும். ஃபோன் பண்ணி ஒரு அழகான ஒரு பெண்மணி, குரல் நல்லா இருக்குது, முகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஃபோன் பண்ணி, சார் நாங்கள் இந்த பேங்க்லேருந்து பேசுகிறோம், சரி உங்களுக்கு இத்தனை லட்ச ரூபா கடன் கொடுக்கலான்னு இருக்கோம் அப்படிம்பாங்க. வேண்டாமா? இல்லை சார் நீங்கள் இந்த கடன் வாங்கினீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்ட்லேயே நீங்கள் பண்ணலாம். இல்லை வேண்டாமா? இல்லை சார் இது பண்ணிங்கன்னா இவ்வளோ உங்களுக்கு ரிடக்ஷன்லாம் உண்டு சார். வேண்டாமா? இதெல்லாம் சொல்லுவேன். ஆனாலும் அந்த கடனை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் நிறுத்து அப்படின்னு. 1 மினிட், நான் உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா? கேளுங்க சார் அப்படின்னு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். என்ன சார் கேட்குறீங்க? சொல்லுமா, கல்யாணம் ஆயிடுச்சா? இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் எதுக்கு சார் கேட்குறீங்க? நீ சொல்லும்போது நான் கேட்டேன்ல, இப்போ நான் சொல்லும்போது நீ கேளு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை. சரி, உனக்கு ஏஜ் என்ன? சார் ஒரு பெண்கள்கிட்ட ஏஜ் கேட்கக்கூடாதுல்ல சார். நீ கேட்ட, நான் பதில் சொன்னேன். இப்போ நான் கேட்குறேன், நீ பதில் சொல்லு. உனக்கு ஏஜ் என்ன? ஒரு ஏஜ் சொல்லிச்சு. நான் சொன்னேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? டிசம்பர் 5க்கு முன்னாடிமா. நீ வேறு கோவப்படுறாரு, அது வேறு. நான் கேட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிறியா? இதுக்கு ஏன்னா எனக்கு பொண்ணு கிடைக்காத காலம். நம்ம கடன் கொடுக்கும்போது அப்படியாவது ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு ட்ரை பண்ணி வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணும், நான்லாம் பிறந்ததுலேருந்தே பொண்ணு தேடின ஆள். ஆமாங்க, எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் ஆகி 12 வருஷம் குழந்தைங்க இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் பிறந்தேன். பிறந்து பார்க்குறேன், இந்த அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு எல்லாமே ஒன்றும் கை குழந்தையா இருக்குல்ல, கையில் குழந்தையோடு இருக்குது. என்ன பண்ண முடியும்? அப்போ இருந்தே பொண்ணு தேடின ஆள். அப்போ இந்த கடனுக்கு ஃபோன் பண்ணிச்சு பார்த்தீங்களா, இதாண்டா கடன் சொல்லி நானும் ஆரம்பித்தேன். அப்போ நான் கேட்டேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? இப்படிலாம் கேட்கக்கூடாது. நாங்கள் மேனேஜர்கிட்ட, இருமா நான் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்கிறேன். என்ன கல்யாணம் பண்ணினா யூனிவர்சிட்டி சம்பளம் வருது, ஊராக பேசுகிறேன் அதில் சம்பளம் வருது, புஸ்தகம் எழுதுகிறேன் அதில் சம்பளம் வருது, எவ்வளவோ அறக்குடையில் எவ்வளவோ வருது, பொள்ளாச்சியில் நிலம் இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். கோவப்பட்டு அப்படி திட்டுது. வெயிட், நீ வேண்டாங்கும் போது எனக்கு திணிச்சு இல்லை, எவ்வளவு கோவம் வந்திருக்கும். அதே மாதிரி தானே நீ வேண்டாங்கும் போது நான் சொல்கிறேன் உனக்கு திணிக்கிறேன் உனக்கு கோவமாக வருது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட நான் பேசினேன். இது உண்மையாக நடந்தது. நீங்கள் நடக்குமா அப்படின்னா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது கடன் வேணும்னு ஃபோன் பண்ணாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது என்னோடய ஏஜில் இருக்கிறவங்க, டிசம்பர் 5க்கு முன்னாடி கல்யாணம் ஆகாதவங்க, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் அவங்க போக்கிலேயே நம்ம திருத்தணும், அது ரொம்ப முக்கியமானதா இல்லையா? அதனால் எல்லா இடத்துலையும் கஷ்டம் இருக்கத்தாங்க செய்யும். இந்த கல்யாணத்தை பற்றி நான் பேசாமல் இருக்கவே முடியாது. அது என்னமோ தெரியல, இந்த கல்யாணம் ஆகாத பசங்களுக்கெல்லாம் இந்த கல்யாணம் ஆனவங்களுக்கு கண்டா ஒரே ஒரு பெரிய சந்தோஷம். நமக்கு கல்யாணம் ஆகாதா, கல்யாணம் நம்ம கண்டிப்பாக பண்ணிடணும்டா அப்படின்னு சொல்லி, அதுவே இந்த திரைப்படத்துலலாம் ஒரு காட்சியை காட்டிடுறாங்க. எந்த காட்சியை காட்டுறாங்க அப்படின்னா, காலையில் 4 மணிக்கு கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா ஸ்ரவர்த்தச்சே அப்படின்னு சுப்பிரபாதம் பின்னாடி போயிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில்
சாம்பிராணி புகை எல்லா பக்கம் கமழ்ந்துக்கிட்டு இருக்கும். நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதில் தலைக்கு குளிச்சுட்டு அந்த தலைமுடிக்கு அந்த டர்க்கி டவலை போட்டு கட்டி ஒரு லேடி நெத்தியில் விபூதி குங்குமம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு உள்ள சுட சுட காஃபி எடுத்துக்கிட்டு பெட்ரூம்குள்ளே வரும். பார்த்துருக்கீங்களா? எத்தனை படத்தில் கொடுத்து ஏமாற்றிருக்காங்க. நான் ஏமாந்தவன் பேசிக்கிட்டு இருக்கிறேன். டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து தேடிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு நாள் அப்படி நடக்கலை. உள்ளே வந்து காஃபியை அப்படி மெதுவாக வச்சுட்டு சத்தம் கேட்காம வச்சுட்டு, ஏன்னா கணவர் எழுந்திரிச்சிடுவார்ல, எழுந்திரிக்கக்கூடாது அப்படிங்கிறாக்க வச்சுட்டு பவ்யமாக இப்படி வந்து அவங்களுடைய பாதத்தை தொட்டும் தொடாமல் வணங்கிட்டு அவங்க திருமாங்கல்யத்தை எடுத்து ஒத்திக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? இதையெல்லாம் பார்த்து தான் நான் ஏமாந்தேன். உண்மையை சொல்கிறேன். இது வரைக்கும் நடக்கலை. நடந்தால் சந்தோஷம். மை கைண்ட்லி ரெக்வஸ்ட். என்னங்க அதில் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்த்து எப்படியா நம்ம கல்யாணம் பண்ணுறோம்டா, நம்மளை தாங்குன்னு தாங்குறக்கு ஒரு ஆள் இருக்கும்டா அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்குள்ளே போகலான்னு பார்த்தா அப்படி எதுவுமே நடக்கலைங்க. இவங்களுக்கு தான் நம்ம காஃபி கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது. என்ன பண்ணுறது? இருக்கட்டும், அது ஒரு பக்கம். அதில் இந்த கல்யாண கனவு ஒரு பக்கம் இப்படிலாம் இருக்குங்களா? இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த அது என்ன பட்டு புடவை வாங்குறதுன்னு ஒன்று இருக்குது. சாமி தயவு செஞ்சு இந்த பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் இந்த விருதெல்லாம் வந்து எங்களை மாதிரி பேச்சாளர்கள் சாதனை இவங்களுக்கெல்லாம் கொடுக்கறத விட இந்த புடவை கடையில் இந்த புடவையை விரித்து காட்டுறாங்க பாருங்க, ஒரு ஆண்மகன் பரிதாபமாக இருக்காங்க பார்த்துறீங்களா, அவங்களுக்கு கொடுக்கணும். உண்மையிலே நம்மளாலே தாங்க முடியல. புது மனைவி அந்த பொண்ணுக்கு பட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு ஏன் பட்டுன்னு பேர் வச்சாங்கன்னு எனக்கு இப்போ தான் தோணுச்சு. துக்கப்பட்டு, துயரப்பட்டு, படாத பாடுபட்டு, அங்கே கடைக்காரனை படாத அவன் பாடுபட்டு தர்றான். அதுலேயும் பாருங்கள், நாங்கள் காலையில் 9 மணிக்கு போகிறோம். சும்மா ஜோக்குக்கு சொல்கிறோம்மா, 9 மணிக்கு போகிறோம். கடையை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு புடவை எடுத்து வைக்கிறாங்க. வச்சாச்சு. இது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் கலர் இருக்குது, பார்டர் சரியில்லை, இந்தியா பார்டரே சரியில்லை, ஏம்மா இந்த பார்டர் சரியில்லை அப்படிலாம் சொல்லி முடிச்சு சாயந்தரம் 3:30 மணி, சரியாக சொல்கிறேன்னா 3:30 மணிக்கு ஒரு புடவையை செலக்ட் பண்ணுறாங்க. எந்த புடவை அப்படின்னு கேட்டால் காலையில் 9 மணிக்கு கீழே அடிமட்டத்தில் பேஸில் இருக்குது பார்த்தீங்களா, பேஸ்மெண்ட்டில் அதை தோண்டி எடுத்து இதுதான் எனக்கு பிடிச்சிச்சு அப்படின்னாங்க. இதைத்தாம முதலியாக இருக்குதா? அது பரவாயில்ல, இந்த பெண் தோழிகள்னு ஒன்று அவங்களெல்லாம் பார்த்தா அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. அது இவங்க அந்த லெஹங்கான்னு ஒன்று எடுக்கிறாங்க. லெஹங்கா பார்த்துருக்கீங்களா? அந்த லெஹங்கா அது நம்ம பேண்ட்டு கொஞ்சம் பெருசாக இருந்தாவே கீழே மடித்து தைக்கிறோம். இது போட்டுட்டு இப்படியே தூக்கிட்டு நடக்கிறாங்க உண்மையிலேயே. ஆனால் ஒன்றுங்க, என் கல்யாணம் பொள்ளாச்சியில் தான் நடந்துச்சு. பெரிய ஹாலு. நான் சொல்லிட்டேன், இந்த ஸ்வீப்பர்ஸ் எல்லாம் யாரும் வேண்டாம். இந்த வீடு அந்த மண்டபத்தை க்ளீன் பண்ணுறாங்களே யாருமே வேண்டாம். மணப்பெண் 5 மணப்பெண்ணுடைய தோழிகள் இருக்கிறாங்க, அவங்க லெஹங்கா போடுறாங்க, அது எல்லாமே க்ளீன் பண்ணிடும். உண்மைங்க, அவங்க இப்படியே நடந்துக்கிட்டு எதுக்கு போகிறாங்க, ஏன் வர்றாங்க ஒன்றும் தெரியல. போயிட்டு அங்கே இங்கிட்டு போயிட்டு வந்தாங்களா, அதில் அவங்க இப்படி தூக்குனா அதில் டம்ளரு, இந்த காலியான வாட்டர் பாட்டிலு எல்லா குப்பையும் கிடக்குது. உண்மைங்க. அதில் வேற இந்த தாலி கட்டுறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? நான் கல்யாணம் நடந்தது சொல்கிறேன். நான் இந்த படத்தை பார்த்து படத்தில் வர்ற மாதிரி இந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதோட தான் வருவாங்க. 4 பேர் இப்படி பிடிச்சிட்டு அப்படியே வந்து இப்படி தலை குனிஞ்சிக்கிட்டே வருவாங்க. ஒன்றும் அப்படியே நடக்கலை. வழி விடுங்க அப்படின்னு ஸ்பீடாக வந்துட்டாங்க வச்சுக்கங்களேன். வந்து உட்காந்து அந்த காலத்து படத்துலலாம் இப்படி தொங்க போட்டிருக்கோம்ல, தலை தொங்கிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு ஆள் போட்டிருப்பான் சைடு ஸ்டாண்டு. இப்படி எடுத்து போட்டால் இப்படி நிற்கும், விட்டால் கீழே போகும். இப்படி தான் நாங்கள் இருக்கோம். நானும் இப்படி சைடில் எட்டி பார்க்குறேன், வெக்கத்தை விட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இவங்க ஸ்டெடியாக இருக்கிறாங்க. அட்டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி, சீக்கிரம் கட்ட டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்ண முடியும்? அதில் வேறு இந்த ஃபோட்டோகிராஃபர் தங்கமானவர் அவர் சொன்னார், மாப்பிள்ளை கடைசியாக ஒரு வாட்டி சிரிங்க. ஐயர் வேற நல்ல நேரம் முடிய போகுது கட்டுங்க அப்படின்னாரு. அதெல்லாம் ஒன்று இருக்கு. இதில் என்னென்னு கேட்டால் ஒரு கன்ஃபியூஷன். பொண்ணு மாதிரியே 4-5 பொண்ணுங்க இருக்குது. இந்த பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கு, மற்ற பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்குது. இந்த பெண் தோழிகள் பூராமே இந்த அலங்காரமெல்லாம் பண்ணி பேரன் லெவலி பேத்தி லெவலி என்னென்னமோ போட்டு உள்ளே வந்து, எனக்கு என்ன சந்தேகம்னா, பொண்ணு பார்க்கும்போது பார்த்த பொண்ணு ஒன்று, இப்போ 1/2 இன்ச் அதிகமாக வந்திருக்கு. இதுதானா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன். இப்போ கூட பெண் தோழிகள்லாம் இருக்காங்கல்ல, இதை விட இது நல்லா இருக்கே நான் நினைக்கல. யாராவது அப்படி நினச்சி மாற்றிட்டாங்க வச்சுக்கங்களேன், எதுக்கு வம்பு? அதனால் இந்த கல்யாண வீடுகள் இதெல்லாம் பார்த்து ரசிக்கணும், சந்தோஷப்படணும்.
வாழ்க்கையில் சிரித்து வாழ வேண்டும்னா இப்படி தான். ஓ இப்படிலாம் இருக்கும் போல் இருக்கு. இப்போ நான் என்ன நினச்சேன், கல்யாணம் பட்டு எடுக்க போகும்போது கஷ்டப்பட்டேன் 9 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும். இப்போ மேடையில் பேசுறதுக்கு வாய்ப்பாக கிடச்சிருச்சு இல்லை, பாயிண்டாக பேசுகிறேன்னா இல்லையா. இதே வீட்டில் என்னோட பெட்ரூமில் சொன்னால் திட்டுவாங்க. இப்போ ஆமான்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனாலங்க இவ்வளோ அதில் நன்றி அப்பாடா. ஆனால் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா மேடைக்கு போனால் நான் பாயிண்ட் எடுத்துகிட்டு போவேன். சில மேடைகளுக்கு போனால் ஆண்டவனே எனக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பேசுங்க, என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் ஒரு 1 மணி நேரம் பேச வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக பேசுவோமா, கவலையப்படாதீங்க. ஆனால் நீங்கள் போயிடுவீங்க, அதுதான் சந்தோஷ பயம். அதில் ஒன்று சொல்லி நிறைவு கொண்டு வரலான்ட்டு இருக்கிறேன். என்ன தெரியுங்களா, இந்த மேக்கப்னு ஒன்று, பியூட்டி பார்லர் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. பியூட்டி பார்லர் எதுக்கு? அழகு இல்லாதவர்கள் அழகு பண்ணிக்கிறதுக்கு. நம்ம அழகுன்னா போகக்கூடாதுல்ல, இதுக்கு வேறு போய் அது என்ன ப்ளீச்சிங் பேசியல். நாங்கள் பேச்சியல் இருக்கிறோம், நாங்களே பண்ணிக்கல. இவங்க பேசியல் எல்லாம் போட்டு அந்த மைதா மாவும் வெண்ணையும் தடவி விடுறாங்க. அன்றைக்கி ஒரு அக்கா போட்டுட்டு போயிடுச்சு பக்கத்து ரூமுக்கு. அவங்க மசாஜ் பண்ணுறாங்கன்னு நினச்சிருக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் பார்த்தா உள்ளே ஒரு நாய் வந்திருக்கு. அவங்க செல்லாமல் வளர்க்கக்கூடிய பப்பி. அதுக்கு சாப்பாடு வைக்கல போல் இருக்குது. அது அப்படியே மெதுவாக ஏறி சைடில் நின்று அது தன்னுடைய நாவால் டேஸ்ட் பண்ணியிருக்கு. அக்கா ஸ்மூத்தாக பண்ணுறீங்கக்கா, இந்த அக்கா ஸ்மூத்தாக பண்ணுறீங்கக்கா. அப்படியா? அது எதுவுமே பேசலை. என்ன பேசவே இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு விட்டுட்டாங்க. நல்லா சுகமாக இருந்து விட்டுட்டாங்க. 5 நிமிஷம் கழிச்சு அது போயிடுச்சு. இது வந்துச்சு. வந்த உடனே அக்கா நீங்கள் அப்படியே பண்ணீங்களக்கா, அதை மாதிரி இப்போ நீங்கள் பண்ணலையேக்கா அப்படின்னா. அப்படியே நான் என்னம்மா பண்ணேன் அப்படின்னா, அப்புறம் கேமராவை சிசிடிவி கேமரா எடுத்து பார்த்தா தான் பப்பி பண்ணியிருக்கு எல்லா வேலையும். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வகையான நகைச்சுவைகள் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் வாழ்க்கை என்பது இவ்வளவு தான். நீங்கள் சில வீட்டுக்கு போனீங்கன்னா இறந்தவங்களோட ஃபோட்டோவை மாட்டி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சில வீட்டில் முதியோர் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, சில வீட்டில் முதியோரே வச்சுருக்க மாட்டாங்க. முதியோர்கள் இல்லத்தில் இருக்க வேண்டுமே தவிர முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடாது இல்லையா? அந்த ஃபோட்டோவில் தோற்றம் அப்படின்னு ஒரு தேதி போட்டிருப்பாங்க, மறைவு அப்படின்னு ஒரு தேதி போட்டிருப்பாங்க இல்லையா? அது 2க்கு இடையில் ஒரு சின்ன கோடு போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்து கொண்டு போக வேண்டும். உண்மையிலே நீங்கள் சிரித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய மூச்சு காற்று மெதுவாக போகும், அதன் மூலமாக நம்முடைய ஆயுள் அதிகமாகும் என்று சொன்னால் அது மிகையல்ல. இந்த அளவிலே உரையை நிறைவு செய்கின்ற இந்த நல்வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றி, வணக்கம்.